சகோதரர்களே, நேயர்களே, முழு உலகத்திலும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் மிகவும் நீண்ட நாட்களாக ஆசையோடும் ஆர்வத்தோடும் சந்தோஷத்தோடும் எதிர்பார்த்த அந்த ரமலானுடைய மாதத்தை நாங்கள் எல்லோரும் அடைந்திருக்கின்றோம். நாங்கள் இலங்கையில் வாழக்கூடிய மற்றும் ஏனைய அதிகமான நாடுகளில் வாழக்கூடியவர்கள் முதலாவது நோன்பை பிடித்தவர்களாகவும் அரபு நாடுகளில் வாழக்கூடியவர்கள் இரண்டாவது நோன்பை நோற்றவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ரமலான் எங்களுக்கு இதனை படித்து தருகின்றது என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயத்தினர்களுக்கு நோன்பு எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ, எவ்வாறு விதியாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் காரணம்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக மாறுவதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு நோன்பை தந்திருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரிய உறவுகளே, இந்த ரமலானின் மூலம், இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்றால், எங்களிடத்தில் தக்வா, எங்களிடத்தில் இரையச்சம் உண்டாக வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றார். எனவே இந்த ரமலானின் மூலம் எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் இரையச்சம் ஏற்பட வேண்டும், எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் பயபக்தி ஏற்பட வேண்டும். அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் எங்களுக்கு நோன்பை தந்திருக்கின்றார். நாங்கள் இந்த நோன்பின் மூலமாக எங்களுடைய அமல் இபாதத்துக்களை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் முடியுமான அளவு அல் குர்ஆன் பாராயணம் செய்யக்கூடியவர்களாக, குர்ஆன்களை ஓதக்கூடியவர்களாக, அதே போன்று குறைந்தது ஒரு வருடத்தில், அதாவது ஒரு ரமலான் ஒரு குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஷஹ்ருல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், பரிசுத்தமான மாதம். அதே போன்று திக்ர்கள், திலாவத்துகள், அதே போன்று இஸ்திக்ஃபார், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் என்ற திக்ர்களை அடிக்கடி நாங்கள் எங்கிருந்தாலும் எங்களுக்கு இதனை சொல்லிக் கொள்ளலாம். பள்ளிக்குள்ளே வர வேண்டும் என்ற நியதி தேவையில்லை. எங்கிருந்தாலும் இவ்வாறான திக்ர்களில், இவ்வாறான தஸ்பீஹாத்தில் எங்களுக்கு ஈடுபட்டுக் கொள்ள முடியும். நாங்கள் விவசாயத்தில் இருந்தாலும், வியாபாரத்தில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் எங்களுக்கு இவைகளில் ஈடுபட்டுக் கொள்ள முடியும். அதே போல நாங்க பள்ளி வாயிலுக்கு வந்து ஆண்கள் தராவி தொழுகையும், பெண்கள் தராவி தொழுகையும், தஸ்பீஹ் தொழுகைகள், ஏனைய தொழுகைகள், ஏனைய அமல் இபாதத்துக்கள், அதாவது வளமையான மாதங்களை விட ரமலானுடைய மாதத்தில் முக்கியமாக ரமலானுடைய மாதத்தை நாங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சென்ற ரமலான்ல எங்களோடு உயிரோடு வாழ்ந்த எத்தனையோ உறவுகள், எத்தனையோ சகோதரர்கள் இந்த ரமலான்ல மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு ஹயாத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். லவ் யாலம் நாசும், அதாவது மக்கள் இந்த ரமலானுடைய பெருமதியை அறிவார்கள் என்றால் அந்த மன்னும் அந்த புனசனாக்குள்ளவா ரமலான், அவர்கள் முழு வருடம் ரமலானாக இருக்கக்கூடாதா என்று ஆசைப்படுவார் என்ற விடயத்தை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அதிகமான கூலிகள் தரப்பட்டிருக்கின்றது, சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் அடைந்த ரமலானை சிறப்பான முறையில் கழிக்க வேண்டும். இந்த ரமலான்ல மக்கள் அனைவரும் ஆசை ஆர்வத்தோடு இருப்பார்கள் என்ற அடிப்படையில தான் உங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணுவதற்காக வேண்டி, உங்களை ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக வேண்டி, இந்த சின்ன சின்ன கேள்விகளுக்கு கூட பதில் தெரியாத சமூகம் தான் எங்களுடைய சமூகம். இஸ்லாமிய கேள்விகளுக்கு, சின்ன சின்ன கேள்விகளுக்கு பதில் தெரியாத மக்கள் தான் எங்களில் அதிகமானவர்கள். அதனால நாங்கள் நீண்ட தூரம் யோசித்து நீண்ட மஷூராக்களை முன்வைத்துத்தான் இந்த நிகழ்ச்சி எங்களுடைய யூடியூப் தளத்தினூடாக செய்கின்றோம். எனவே எங்களுடைய யூடியூப் தளத்தினூடாக நாங்கள் என்ன செய்வோம், இந்த நிகழ்ச்சியில் 10 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு நாளும் அல்ல, மொத்தமாக 55 கேள்விகள், 50 கேள்விகள் கேட்கப்படும். இந்த 50 கேள்விகளுக்கும் சரியான பதில்களை சொல்ல எழுதி அனுப்பக்கூடியவர்கள், இவர்களில் 10 பேரை தெரிவு செய்து அவர்களுக்கு பெறுமதியான பரிசில்கள் 1, 2, 3 தெரிவு செய்யப்பட்டு பெறுமதியான பரிசில்களும் ஏனைய 7 நபர்களுக்கு சர்டிபிகேட்டும் வழங்கப்படும். ஏனென்றால் இது ஒரு மோட்டிவேஷனுக்காக, உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இப்படியான நிகழ்ச்சிகள் நாங்கள் செய்கின்றோம். எனவே எங்களுடைய யூடியூப் தளத்தினூடாக இது நடைபெறும். இந்த கேள்வி பதில் எங்களுடைய யூடியூப் தளத்தை முதலாவது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு உங்களுடைய கேள்வி பதிலுக்கு நீங்கள் செல்லலாம். அதே போல ரமலான் காலமாக இருப்பதனால் ஒவ்வொரு நாளும் ப்ரோக்ராம் நடக்காது. 5 ப்ரோக்ராம் அல்லது 6 ப்ரோக்ராம் நடக்கும். 6 ப்ரோக்ராம் நடந்தாலும் 5 ப்ரோக்ராம் நடந்தாலும் 50 கேள்வி தான் கேட்கப்படும். சரிதானே? 5 கேள்விகள் கேட்கப்படும். 5 ப்ரோக்ராம் நடந்தால் ஒரு நாளைக்கு 10 வீதம், அல்லது 6 அல்லது 7 ப்ரோக்ராம் நடந்தால் அந்த 50 கேள்வியும் பிரித்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மொத்தமாக நாங்கள் 50 கேள்வியை தருவோம். அந்த 50 கேள்விகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் தருகின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பதில்களை அனுப்ப வேண்டும். வாட்ஸ்அப் நம்பர் 07197145597 07197145597. இந்த 50 கேள்வி கூடிய பதில்களை நீங்கள் 15ஆம் நோன்பு அல்லது 20ஆம் நோன்புக்கு முன்னதாக நீங்கள் உங்களுடைய பதில்களை அனுப்பி வைக்க வேண்டும். இன்று முதலாக உங்களுக்கு 5 கேள்விகள் தரப்படுகிறது. நன்றாக கிரகித்துக் கொள்ளுங்கள், நன்றாக உடங்கிக் கொள்ளுங்கள், அமைதியாக செல்கின்ற விடையை. முதலாவது கேள்வி, அல் குர்ஆனில் அல்லாஹ் அஹ்ஸனுல் கஸஸ், அதாவது அழகிய சம்பவம் என்று குறிப்பிடப்படும் நபி யார்? ஒரு நபியுடைய சம்பவத்தை அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகின்றார். அந்த நபியுடைய சம்பவத்தை அரபியில் அஹ்ஸனுல் கஸஸ், அழகிய சம்பவம் என்று குறிப்பிடுகின்றார். அந்த சம்பவத்தோடு தொடர்புபட்ட நபி யார் என்பதுதான் முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, அல் குர்ஆனில் மிகவும் நீளமான வசனம் எதனை பற்றி வலியுறுத்துகின்றது, அது எந்த சூறாவில் இடம்பெற்றுள்ளது என்பதுதான் இரண்டாவது கேள்வி.
அல் குர்ஆனில் மிகவும் நீளமான வசனம் எதனை பற்றி எந்த சூறாவில் இடம்பெற்றுள்ளது என்பதுதான் இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, அல் குர்ஆனில் இறைவன் ஒரே ஒரு சஹாபியின் பெயரை குறிப்பிட்டுள்ளான். அவர் யார்? அல் குர்ஆனில் இறைவன் ஒரே ஒரு சஹாபியின் பெயரை குறிப்பிட்டுள்ளான். அவர் யார் என்பதுதான் மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி, எந்த கலீஃபாவின் காலத்தில் அல் குர்ஆன் எழுத்து வடிவில் தொகுக்கப்பட்டுள்ளன? நான்காவது கேள்வி, எந்த கலீஃபாவின் காலத்தில் அல் குர்ஆன் எழுத்து வடிவில் தொகுக்கப்பட்டன? ஐந்தாவது கேள்வி, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இறைவன் பேசிய பள்ளத்தாக்கின் பெயர் என்ன? ஐந்தாவது கேள்வி, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இறைவன் பேசிய பள்ளத்தாக்கின் பெயர் என்ன? 5 கேள்விகள் இன்றைய முதலாவது நாளில் கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்குரிய விடைகளை நீங்கள் தரப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். அத்தோடு இந்த கேள்விகள் அனைத்தும் ஒரு யூடியூப் தளத்தில் தான் ஒளிபரப்பு செய்யப்படும். எனவே அந்த யூடியூப் லிங்க் உங்களுக்கு தரப்படும். அந்த லிங்கை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அதற்குரிய முயற்சியை செய்து கொள்ளுமாறு பணிவன்போடு வேண்டி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.